ஹலோ கேஷ் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா டிரான்ஸ்மிஷன் சீசன் 3ல எபிசோட் 27 தான் வீடியோ பார்க்குறோம். ஸோ லைக் போட்டு வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட்டுங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டு போட்டு வீடியோ இருக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே அந்த டிராகன்ஸ் கிட்ட தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ நீங்கள் எனக்கு காப்பாற்றுங்க, அந்த ட்ரெஷர் ப்ரோலினா வந்து நான் அடைய போட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய ட்ரெஷர் இருக்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரெஷர்லாம் வந்து ப்ரௌலின்லாம் தூக்கிட்டு வரேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ திரும்ப கொண்டு வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லா டிராகன்ஸும் அது ஃபயர் அட்டாக் பண்ணுறேன். ஏன்னா ஹீரோக்கு பார்த்துட்டா அந்த இடத்துல வந்து அந்த லோக்கி அந்த தவளை இருப்பார் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஷீல்டு படுத்து பண்ணுறது. ஸோ முன்னாடி 2 பேரும் அசால்ட்டாக போய் நின்றுக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோ போகிறான் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி டிராகனுக்கு என்ன தயிர் தான் நீங்கள் வந்து கிட்ட வந்துருக்கு அப்படின்னு எக்கச்ச ஸ்கேல்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கிரீன் டிராகன் ஃபார்ம் எடுத்து வர எல்லா ஸ்கேல்ஸும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பக்கம் அந்த தவளையை பற்றி அவனோட ஸ்பிரிச்சுவல் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த டிராகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல 2 டிராகன் நோட்டில் பயங்கரமான ஃபைட் ஆகிடுது. 2 பேருமே அட்டாக் வந்துடுவாங்க. உடனே அந்த இடத்துல எல்லாருமே வந்து இந்த ஹியூமன் ஃபார்ம் மாதிரி வந்து பேசுகிற நேரத்தில் ஸோ ஹீரோ சுற்றி 2 பேர் ஷீல்டு போட டென்ஷன் லோக்கி ஓட்டுக்கும் பிறகு அவனை வந்து விட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நான் கொண்டு அவனுக்கு என் பிரதர்ஸ் வந்து அவன் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 6 டிராகனுமே இந்த இடத்துல வந்திருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சொல்லிட்டு இருக்கான் எங்களை தாண்டி வந்து அவனை உன்னால் தொட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து பண்ணிக்க அப்புறம் சீக்கிரம் வந்து நீ எங்களால் வந்து அவனை விட்டு தர முடியாது சொல்லிட்டு இருக்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அட்டாக் பண்ணுவேன். தம்பி அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீல் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ உங்கள் மாஸ்டர்ஸ் 2 பேர் உங்கள் செட் மாஸ்டர் 2 பேர் மேலே எனக்கு வந்து ரொம்பவுமே பெரிய மரியாதை இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் வந்து நான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒழுங்காக அவனை விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஸோ ஏன்டா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கேட்டுருப்போம் என்ன டைம் செட் பண்ணிட்டேன் இப்படிலாம் வெக்கமாக இல்லை. ஸோ காட்டிலேயே 3வது பெரிய அமைப்பாக இருந்தது. போய் அந்த 2 அமைப்போட மாஸ்டர் வந்து பயப்படுறீங்க. உன் பிரதரை கொன்னவனை கூட வந்து போய் இப்படி பயப்படுறீங்களா? இப்போ நீங்கள் 9 டிராகன் பிளேஸ் இப்படிலாம் பயந்தாங்களுக்கு பிளேஸ் வச்சு கொண்டோம்னா இதை கேட்டவங்க டென்ஷனாக அட்டாக் பண்ண வந்துருக்கா. அட்டாக் பண்ண வந்து 2 ஸ்பிரிச்சுவல் அப்போ தடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் லோக்கி அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டனையும் நடுவில் போயிட்டு இருந்துச்சு அவனை வந்து கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலாகவும் சொல்லிட்டு இருக்கா. விடாமல் ஹீரோ படி ஜக்கச்சக்கட்டாக்க அந்த ஷீல்டு பேர் கொஞ்சம் உடஞ்சி போய் ஹீரோவும் விடாமல் மின்னல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கி அப்புறம் டென்ஷன் இவங்க 2 பேர் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு மீது அவங்கள அட்டாக் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இப்படியே பார்த்தா அந்த ஃபைட் வந்து மாறி வந்து போய்கிட்டு இருக்கு. ஹீரோ விடாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே தப்பிச்சு விட்டு போயிட்டு இருந்தா. ஸோ டைம் கிடைக்கும்போது ஹீரோ போய் விட்டாமல் ஒரு டிராகனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி விட்றேன். ஸோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ணுறது இந்த ஹீரோ தப்பிக்கிட்டு போயிட்டு இருக்க ஒரு டிராகனை சரியான டேமேஜ் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து 8th பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீல் பண்ணி சொல்லிட்டு ஒரு டிராகனை ஹீல் பண்ணிருக்கேன் இடத்துல. ஸோ ஹீரோ சரி அப்படியே போய் செட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தா ஒரு டிராகன் போய் டீல் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் தப்பிச்சுட்டே இருக்கான். நான் ஃபார்மேஷன் போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உனக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ஸோ 6 டிராகன் எவன்லி கேட் ஃபார்மேஷன் ஒரு விதமான ஃபார்மேஷன் வந்து போடுறான் இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 டிராகனுக்கான சோல்ஸும் சேர்த்து அந்த ஃபார்மேஷனோட தடுக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டீலாங்க அவனோட ஸ்பிரிச்சுவல் அப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணி அசால்ட்டாக தடுத்துறான். அவன் சொல்லிட்டுறான் எங்கள் 6 பேர் சேர்த்து வர இந்த ஒரு ஃபார்மேஷன் அவனால வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஒட்டைக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா 6 பேர் சேர்ந்து ஸோ அப்பர்லி கேட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் கூட அந்த இடத்தை சுற்றிலுமே ஒரு பெரிய சோல் பேரியர் பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ஸோ அந்த பேரியர் உருவாக்குறதுக்குள்ளே நம்ம ஊக்காங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து உள்ளே போயிட்டு இருப்பான் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து பேரியர் உருவாச்சா. ஸோ ஹீரோ அவன் பார்ப்பறதுக்கு அட்டாக் பண்ணால் உண்மையாக பேருக்கு அவ்வளோ அந்த பேரியர் உடைக்க முடியாது. அது அந்த லெவலில் ஸ்ட்ராங். இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் தான் சொன்னேன் உன்னால முடியுதுன்ட்டு. ஸோ எங்க 9 பிரதர் 9 பிரதர்ஸ் இந்த ஃபார்மேஷன் உருவாக்கணும் ஸ்ட்ரென்த் இன்னுமே அதிகமாக வரும். பரவாயில்ல நான் 6 பேர் சேர்ந்த ஃபார்மேஷனே உன்னோட ஸ்ட்ரென்த்தில் உடைக்க முடியாது. இதில் சோல் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். உன்னோட எபிலிட்டிஸ் சீல் ஆகிட்டு இருக்கும். உன்னால் திரும்ப ஹீல் பண்ண முடியாதுன்ட்டு அவனுங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா 6 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு எடுத்து போட்டு இந்த இடத்துல வந்து வாடா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அட்டாக் பண்ண ஹீரோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து 8th டிராகன் பார்த்தா ஹீல் பண்ணிருக்கான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு ஊக்காந்து டீல் வந்து ஒரு அடிப்பா பாருங்க. அடிச்ச ஒரு அடிக்க பக மட்டும் வச்சு எல்லாரும் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரே ஸ்ட்ரைக்ல ஒரு டிராகனை கூட சோல் குறை வச்சுட்டு அதுக்குள்ள சோலுமே அப்படியே வந்து இருக்கு. இது வந்து இதை பார்த்து எல்லாம் நம்பவே முடியல. எவ்வளவு தைரியம் தான் என் பிரதர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா சொல்லிட்டு ஊக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஸோ கரெக்டாக வந்து நான் ஊக்கம் சொன்னேன். ஸோ பிரச்சனை வருமா நான் அந்த பிளேஸ் அட்டாக் பண்ணும்போது நீ வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவன் கரெக்டாக நோட் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கான். சரியான டைம்னா சொல்லிருக்கா ஒழுங்குபடியா பிரதர் விடுங்க இல்லை இதுக்குள்ள ஒரு சோலை
அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து டே ஒழுங்கா அமைதியாரான்னு சொல்லிட்டு அந்த சோலை பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த கண்ணில் இருக்கிற லேசர் வச்சு அழிச்சிருவாங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல இன்னொரு டிராகன் தப்பிடுவேன் என்கிட்ட இருந்து தப்பி பண்ணி இன்னொரு அட்டாக் இன்னொரு டிராகனே பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து கொண்டுருவாங்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து 8th பிரதர்ஸ் பார்த்தோன்னு சொர்க்கம் டென்ஷன் என்ன தைரியம் இருந்தால் என் பிரதர்ஸ் வந்து கொண்டிருப்பீங்க உங்களாலேயே 4 பிரதர்ஸ் செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல அவனை கொல்லணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஊக்காங்க பற்றி சொல்ல வேணும் அவன் அசால்ட்டாக டாச் பண்ணுறான் ஒவ்வொருத்தரையும் போட்டு பொழந்துக்கிட்டு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து என்னதான் ஊக்காங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவனுக்கு எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணி மாதி மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ விட்டாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல டென்ஷன் வந்து திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, டே நீங்கள்லாம் வந்து ப்ளூ சி டிராகன் பிளேஸை சேர்ந்தவனுங்க கேவலமாக இல்லை போயும் சின்ன பசங்கிற வீரத்தை காட்டுறீங்க. ஸோ உங்கள் எபிலிட்டிஸ்லாம் அவ்வளோதானே நீங்களாம் வாய்ட்டு லிமிட் தகுதியே இல்லாதுன்னா முட்டா பசங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. யாரா அவன் என்னை பற்றி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்துக்கு கிரீன் டிராகன் பிளேஸோட கேட்டு வந்துருக்கான். ஸோ உங்க 2 பேருமே வணக்கம் வச்சிருக்கா அந்த இடத்துல ஆன்சஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல கிரீன் டிராகன் பிளேஸோட கெட்டு யாங் லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பான் அந்த இடத்துல. ஸோ இந்த இதில் அவனு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவன் மட்டும் வராமல் இன்னொன்று சி ஃப்ராக் பிளேஸ் அந்த பிளேஸோட லீடர் ஷான் யான் அவனுமே இந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல 2 பேரும் வந்துகிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த கிரீன் டிராகன் பார்த்தா நம்ம வந்து ஊக்காக வந்து பார்க்குறான் ஒரு மங்கி போயும்போது ஒரு டிவைன் பெஸ்டா என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஊக்காங்க சரியான டென்ஷன். இந்த இடத்துல வந்து இவனுங்களை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் அப்புறம் லூக்கி 2 பேருமே வந்து வணக்கம் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்தா ஊக்கா ஒன்று டென்ஷனாக இருக்கான் என்ன தைரியம் தான் நம்ம மங்கின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சண்டைக்கு வாடா சண்டை போட்டு பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல டீல் அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுங்க இதுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் இந்த சி ஃப்ராகர் வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான் யான் சாணத்தில் இவங்களாம் வெக்கமா இல்லை கடல்லே 3வது பெரிய ஃபோர்ஸாக இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் உங்களே இப்போ 4 பேர் செத்து போயிட்டீங்க இப்போ உங்களோட ஃபோர்ஸ் வந்து வீக் வச்சு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தையை வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிரட்டிக்கிட்டு அந்த இடத்துல என்ன தைரியம் தான் எங்களை பார்த்து இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டிராகன் அட்டாக் பண்ண போவ முட்டிஞ்சா அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தா 3வது கண் அதை வச்சு ஒரு அட்டாக் அடி பண்ணுறாங்க அடிச்சட்டுக்கு இந்த கேட் ஃபார்மேஷனே கூட ஒட்டஞ்சு போயிடும் இந்த இடத்துல ஹீரோ ஃபைனல் அந்த ஃபார்மேஷன் உடஞ்சி வச்சுக்க அந்த பக்கத்தில் கல்லெல்லாம் திருச்சிட்டு போகுது இடத்துல. இப்போ தெரியுதாங்க பவர் என்னன்ட்டு தேவையில்லாமல் ஓவராக பேசுறதுங்க மொத்த பேர் கொண்டு போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோ வந்து பார்த்தா இந்த டீல் அங்கே அட்டாக் பண்ணுறான் ஹீரோட அட்டாக் பயங்கரமாக இருக்குது எப்போ யோசிச்சுட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இப்போ என் பவர் எதுவுமே வந்து சீலிங் ஆகலை அது மட்டும் என் பிரதர் இருக்கான் இப்போ ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய என்ன சொல்றது ஊகாங் உடனே பார்த்து அட்டாக் பண்ண வச்சிருக்க அவனு பார்த்து டிராகன் ஃபார்ம் எடுத்து வந்து அட்டாக் பண்ணுறான் அந்த இடத்துல மொத்த டிராகன் பார்த்து ஹீரோ அப்புறம் ஊகாங் 2 பேரும் விடாமல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சைடில் 2 பேரும் வந்து வெடிதான் இப்போதைக்கு பார்த்துருக்காங்க இடத்துல. ஸோ ஊகாங்க பற்றி வந்து போட்டு வந்துருக்கா ஊகாங்க சொல்லிட்டு இருக்கா என்ன இந்த ஃபோர்ஸ் தள்ளது நீங்க தான்டா டிவைன் பீஸ்ட் ஃபார்ம் அப்படின்ற கொஞ்சம் டிமானிக் ஃபார்மாக வெளியே எடுத்துட்டு கொடூரமாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த பேக் இதை பற்றி அந்த டிராகன் சும்மா கழுத்தை பிடிச்சி புழு சீக்கிரமா தூக்கி போட்டு இந்த இடத்துல ஒரு அடி பாருங்க அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராகனே அசால்ட்டாக கொண்டு பார்த்தா 4th பிரதர் கத்திட்டு வந்துட்டு இருக்கான் அவன் அது இது சேர்த்து போயிடுவான். ஹீரோ பார்க்குறான் இந்த டிவைன் பீஸ்ட் ஃபார்ம் ரொம்பவுமே பயங்கரமாக சொல்லிருக்கான் இதெல்லாம் கிரீன் டிராகன் சொல்லிருக்கான். ஸோ இந்த டிவைன் பீஸ்ட் ஃபார்ம் கோல்டன் டிராகன் கிளான் அந்த லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் ஃபியூச்சரில் வளர்ந்துச்சு நமக்கு பெரும் பிரச்சனை இதை இப்போவே கொண்டாகணும் கரெக்ட் தான் எனக்கு முன்னாடி இந்த பவர்ஃபுல்லாக இருக்க பிடிக்காதுன்ட்டு அவனுமே நெத்திக்கு அட்டாக் பண்ணிட்டு ஊக்காங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்துல. ஸோ இன்னொருத்தனை பார்த்து அவனோட சோல்வாக பண்ண வச்சு அடியாக இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு என்னடா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த கிரீன் டிராகன் சொல்லிருக்கான். ஸோ நீங்கள் இருந்து போகலாம் ஆனால் அந்த பீஸ்ட் அந்த ஊக்காங்க அவங்க இது போக முடியாது அவனை நாங்கள் கொன்னோன்னு சொல்லிருக்கோம். ஊக்காங்கோ வர கோவம் அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோலை தாண்டி மீறி வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கண்ணில் திரு எல்லாருமே போட்டு இருந்தது அப்படின்னு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவே அட்டாக் பண்ண போகிறாங்க டே நான் அவன் சீனியரா அப்படின்னு ஹீரோ தான் சொன்னாலுமே உண்மையாக வேலைக்கு வந்ததில்ல. ஸோ ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ணிருக்கா அந்த பீஸ்ட்டை கொட்டுறது சரியான நேரம் வந்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னால் பரவாயில்ல இந்த பீஸ்டிங் வந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பார்த்து அட்டாக் பண்ணிருக்கா விடாமல் மாற்றி பார்த்து ஊக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் கிரீன் டிராகன் ப்ளூ டிராகன் ஸோ இந்த 2 கிளானையும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோட அட்டாக் எதுவுமே வந்து வேலைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் டிராகன் பேசிட்டு இருக்கான். சரி ப்ளூ டிராகன் டீடாங் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது கிரீன் ஷாட்டை பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஹீரோ வச்சு மாஸ்டருக்கு வந்து நம்ம பசங்க சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஊக்காண்டே அவன் சீனியர் ஞாபகம் இல்லாத சொல்லியிருக்கான் சீனியர் என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல தயவு செஞ்சு இருந்து போங்க சொல்லிருக்கான் அது பேசியிருக்கான் ஒழுங்கு முறை ஊக்காங்க வந்து இருந்து போனா அவனை உயிரோட விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாய்ப்பே கிடையாது அவன் பிரதர் உயிரே போனாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையுமே ஊக்காங்க அசால்ட்டாக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல.
அவனோட அந்த லேசர் அட்டாக் வச்சு இன்னொரு பக்கம் பார்த்து அந்த ட்ராகன்ஸ் அட்டாக் பண்ணுவார். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸோ 9 ஸ்டார் லைட் அப்படின்ற அட்டாக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீலாங் மொத்தம் ட்ராகன் எல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்கான். அடிவான விட்டு அந்த டீலாகனும் அந்த பவர் தாங்க அவனை வந்து ரியல் ஃபார்முக்கு வந்து வந்துட்டு. ஸோ ஹீரோ கொண்டு முடியல. அவனை பார்த்தீங்கன்னா அந்த மீட்டியாரிக் டியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹீல் இருக்குதுல, என்னால் வந்து எனர்ஜி ரொம்பவே ட்ரைனேஜ் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பன் அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன் வச்சு ஊக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் இருக்கான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்யான், அப்போ வந்து ஊக்காங்கோட கழுத்தை பார்த்தீங்கன்னா நெரிக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதோட வந்து முடிஞ்சாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லிட்டு வாங்க. அடுத்த எபிசோட் கொஞ்சம் தரமாக இருக்கும். நம்ம அங்கிள் லேன் வந்து உள்ளே இறங்குவார். ஸோ அடுத்த எபிசோட் மரண மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாய்லர், சரி ஓகே அது சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும். ஹீரோ வந்து புதுசாக வந்து ஒரு பவிலியன் வந்து ஆரம்பிப்பான் அடுத்த எபிசோடில். ஸோ வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த எபிசோட் யாராவது வெயிட்டு சொல்லிட்டு போங்க. ஓகே பாய் பாய் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க உங்க கமெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் அனுப்புங்க, சேனல் இருக்குது, அதையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் 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 பாய்.